பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அப்பதவியிலிருந்து மாற்றப்பட்டு புதிய தலைவர் நியமிக்கப்பட வாய்ப்பு அதிகம்னு தெரிகிறது. பலமுறை மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ஆகியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் மீண்டும் ஒரு வெற்றியை பெற்ற பிறகும் கூட அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படலை. மீண்டும் அவர் தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதற்கான பரிந்துரையை ஆர்எஸ்எஸும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல். செய்தியாளர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நம்முடன் இருந்திருக்கார். கார்த்திகேயன், இப்போது எங்கெல்லாம் பாஜக குறைந்த வாக்களை வாங்கியது, தோல்வியுற்றது அப்படின்ற இடங்கள் எல்லாம் மறுகட்டமைப்புக்கு முயற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. தேசிய தலைவரே மாற்றக்கூடிய முடிவுக்கு இப்போது வந்திருக்காங்க. பதவிக்காலம் முடியுதுன்னு ஒரு காரணம் சொன்னாலும் கூட பாஜகவுடைய இந்த மறுகட்டுமானத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவருடைய காலம் முடிஞ்சதுனால ஜே.பி. நட்டாவை மாற்றுவது ஏற்கனவே இவர் இருந்தார், அமித்ஷா இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வர்றாரு, ராஜ்நாத் சிங் எல்லாம் இருந்திருக்காரு. இப்போ இவர் வர்றாரு. அப்போ இவர்களுக்கு என்னன்னா அந்த காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணது இந்த தேர்தலுக்காக தான் கொடுக்கப்பட்டது. பின்ன நட்டா அதற்கு மீது தொடர மாட்டார். காங்கிரஸ் மாதிரி இல்லாம பாஜகவில் தொடர்ந்து அந்த மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் தலைவராக இருந்தாலும் சரி, பொறுப்பு இப்ப அதிகாரம் என்பது மோடியிடமோ அமித்ஷாவிடமோ மட்டுமே இந்த கடந்த 10 ஆண்டுகள் இருந்துட்டு இருந்திருக்கு. அதுல இப்போ இந்த கூட்டணி ஆட்சி உருவானது, மோடிக்கு ஒரு பெரிய சறுக்கு ஏற்பட்டதுனால அதனால் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல சிவராஜ் சிங் சௌஹானுடைய இண்டக்ஷன் இல்லைன்னா அவருக்கு பதவிக்கு வழங்குவது என்பது அது கொடுக்கப்படவில்லை என்றால் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே இந்த கடந்த சில ஆண்டுகளாக, அதுவும் குறிப்பாக சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்கள், வசுந்தரா ராஜே போன்றவர்கள், இவர்கள்லாம் ஓரங்கட்டப்படுகிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு பேசுபொருளான இன்னொரு விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அதை உடைத்தார். அதாவது யோகி ஆதித்யநாத் 2வது முறை வெற்றிகரமாக முதலமைச்சராக பிஜேபி ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கூட ஓரம் கட்டப்படுவார் இந்த இருவரால், குஜராத்தை சேர்ந்த இருவர்களால் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் பார்லிமெண்ட் ரிசல்ட் அவுட்கம்ல பல மாநிலங்கள்ல பெரிய, அதுவும் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய பாஜக பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பின்னடைவு ஏற்பட்ட பொழுதும் கூட மத்திய பிரதேச என்ற ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கம்ப்ளீட் ஸ்வீப். குஜராத்தில் கூட ஒரு தொகுதியை இழந்தது. ஆனால் 29 தொகுதிகளை வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் மத்திய பிரதேஷ். அதே போல சமீபத்தில் அங்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 முறை தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர் மீண்டும் வர மாட்டார், காங்கிரஸ் வெற்றி வரும் என்று கணிப்பு எல்லாம் சொல்லப்பட்ட போது அதை பொய்யாக்கி பெரிய மெஜாரிட்டியில வெற்றி பெற்றார். ஆனால் அவர் அதை முதலமைச்சராகவும் முன்னெடுத்த மறுத்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் மிகவும் கடினமாக உழைத்து பெரிய வெற்றியை ஈட்டி தந்தார் பாஜக. அதற்கப்புறம் கூட அவருக்கு பதவி மறுக்கப்பட்டது. வேறொரு நபர் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டார். அவர் அதற்கப்புறம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் வழங்கப்பட்டு அவர் வெற்றி பெறுகிறார். அப்போ அந்த ஒரு புள்ளியில அவருக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுக்கணும். தொடர்ந்து வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் ஆனால் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுகிறார் பாஜகவில் என்ற விமர்சனம் பெரிய அளவு இருந்தது. இன்ஃபேக்ட் மித்தவர்களுக்கெல்லாம் கூட 75 வயது என்ற அந்த ரூல் சொல்லப்பட்ட பொழுது கூட மோடிக்காக அது தளர்த்தப்படும் என்று அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் வெறும் 65 வயது ஆன சிவராஜ் சிங் சௌஹான் தொடர்ந்து பதவிகளையும் மறுக்கப்பட்டு அவர் ஓரம் கட்டப்படுகிறார். திட்டமிட்டு ஒருவேளை பாஜகவில் பிரதமர் மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ ஒரு போட்டியாக உருவாகி விடுவாரோ. ஏன்னா மோடி போல ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து 3வது முறையை வெற்றியை ஈட்டி தந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான். அவர் ஹூக் ஆர் ஹூக் வாட் எவர், ஆனால் அவர் பயங்கர செல்வாக்காக அங்கு இருக்கக்கூடியவர் மத்திய பிரதேசத்தில். ஆனால் அவரை ஓரங்கட்டுவது என்பது அவருக்கு தொடர்ந்து பதவி மறுக்கப்படுகிறது, இல்லை அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது என்பதற்கு பாஜகவில் பெரிய பேசுபொருளாக இருந்தது. அவர் RSS விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர். அப்ப இதே சூழ்நிலையில் தான் தேவேந்திர பட்னவிஸ் துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு விருப்பம் தெரிவித்ததாக கடிதம் எழுதியதாக பாஜக தேசிய தலைமை கூட செய்திகள் வருகிறது. அப்போ பாஜகவிற்குள் ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது. அதுவும் மோடியினுடைய இந்த சரிவு இல்ல ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக ஒரு போர்க்குரல் குழு எழுப்பக்கூடிய அந்த வாய்ஸஸ் அதிகமாக கேட்க தொடங்குகிறது. அப்ப அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த ஓரங்கட்டப்படுவது, அதாவது கடினமாக உழைத்து வெற்றியை ஈட்டி தந்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை, அந்த விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் அல்லது கொஞ்சம் மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அந்த கட்டாயத்தில் தான் அவருக்கு ஏதாவது ஒரு பதவி பெரியவருக்கு கொடுக்கப்படும். இன்ஃபேக்ட் ராஜஸ்தானில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டதற்கு இன்னொரு முக்கிய காரணம் அங்கு வசுந்தரா ராஜே போன்றவர்களை அவர்களை ஓரங்கட்டியது பாஜக தேசிய தலைமை. இதே சிவராஜ் சிங் சௌஹானுக்கு நேர்ந்ததுதான் வசுந்தரா ராஜேக்கு ராஜஸ்தானில் நடந்தது.
அங்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து பாஜக சந்தித்தது சில மாதங்களுக்கு முன்பு ஆட்சியில் வந்திருந்தாலும் கூட. அப்போ இவர்களோட கிராஃப் வந்து ஓரளவுக்கு வந்து மோடிக்கும் திரு அமித்ஷாவுக்கும் கீழே இறங்கியதுக்கு அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய பூசலை வந்து சரி செய்ய வேண்டும் என்றால் இப்ப மீண்டும் என்டிஏனுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், பிரதமராக முன்மொழியப்பட்ட பொழுது அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டைனமிக்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஸ்குவாபிள் சரி செய்ய வேண்டும். ஓரளவிற்கு உட்கட்சி பூசலை சரி செய்து அங்கீகாரம் மறுக்கப்பட்ட வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு கடின உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அதே போல உத்தரப்பிரதேஷ் பின்னடைவு, வட மாநிலங்கள் பின்னடைவு எல்லாம் RSS சரியாக பணியை களத்தில் இறங்கவில்லை. ஜேபி நட்டாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டே அதற்கு வந்து எடுத்துக்காட்டு. RSS தயவு இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்து விட்டோம் என்ற கருத்தை அவர் முன்மொழிந்தார். அப்போ அதையெல்லாம் வந்து RSS ரசிக்கவில்லை. அப்புறம் மோடி தன்னையே வந்து பாஜகவுடைய அமித்ஷா மோடியை தாண்டி RSS உடைய தலையீடு இப்ப இருக்கா? ஏன்னா வந்து மாநில அரசியல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, வசுந்தரா ராஜேவுக்கானதும் கூட அதே மாதிரி தான் பேசப்பட்டது. ஸோ இப்போ RSS இதுல தலையிடுதுன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக வந்து RSS இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கட்கரி வந்து நாக்பூர்ல இருந்து வரக்கூடியவர், தேவேந்திர பட்னவிஸும் நாக்பூரில் இருந்து வரக்கூடியவர். RSS தலைமையகத்தில் RSS செல்ல பிள்ளைகளாக சொல்லப்படுபவர்கள் வந்து இந்த கட்கரியும் மற்றும் தேவேந்திர பட்னவிஸ் போன்றவர்கள். அப்படி அவர்கள்லாம் வந்து ஓரளவு ஓரங்கட்டப்படுகிறார். இன்ஃபேக்ட் ஆட்சி மாற்றத்தை வந்து சிவசேனா ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் பாஜக கூட்டணி சிண்டிய தலைமையில் ஆட்சி அமைத்த பொழுது கூட தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சர் ஆவார் என்று பெரும் எதிர்பார்க்கப்பட்ட பொழுது அவரை திட்டமிட்டே வந்து அவர் துணை முதல்வர் ஆக்கியது வந்து பாஜக தேசிய தலைமை, அதுவும் குறிப்பாக மோடி அமித்ஷாவினுடைய அந்த காம்பினேஷன். அவர்கள் அந்த டியோ தான் அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கினார். இதனால் அவர் RSS மிக செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒருவேளை RSS இன்ஃபுளுன்ஸால் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் RSS நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், இல்லை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வந்து மோடியும் அமித்ஷாவும் செயல்பட்டார்கள் என்ற ஒரு விமர்சனமே உண்டு. இதே நிலைதான் சத்தீஸ்கர்ல ரமன் சிங்குக்கும் ஏற்பட்டது. அவரும் வந்து முதல்வராக முன்னிறுத்தப்படுவார்களா எதிர்பார்க்கப்பட்ட பொழுது அவரும் வந்து ஓரங்கட்டப்பட்டார். அவருக்கும் முதல்வர் வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்போ RSS வந்து இந்த மோடியினுடைய சரிவையும் மோடி அமித்ஷாவினுடைய சரிவு அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதது, மோடியினுடைய கை ஓங்கிக் கொண்டே போகிறது. கட்சியை மீறி கொள்கையை மீறி ஒரு தனி மனிதராக கடவுள் போன்று போற்றப்படுகிற அளவிற்கு வந்து வளர்வது என்று RSS விரும்பவில்லை. ஏன்னா RSS பொறுத்தவரை அது அத்வானி வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி, இல்லை மோடி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த கொள்கைக்கு உட்பட்டவர்கள் தான். நோ ஒன் இஸ் அபவ் தி ஐடியாலஜி. அப்போ அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்றால் இதுதான் சரியான தருணம். அதனால் தங்களுக்கு பாஜகவில் RSS அனுப்பப்பட்ட எல்லோரும் RSS அனுப்பப்பட்டவர்கள் தான் பெரும்பான்மையானவர். அப்போ அப்படி வந்து வந்தவர்களில் தங்களுக்கு சாதகமாக தங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்களை பயன்படுத்தி மோடியின் மற்றும் அமித்ஷாவின் கரங்களை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்பதை இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக அவர்கள் களமிறங்குகிறார். அதை வந்து அறிந்து கொண்டுதான், தங்களுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டுதான் இதை சரி செய்யவில்லை என்றால் தங்களுடைய பதவிகளுக்கு இல்லை தங்களுடைய அதிகாரத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் வரும் என்று உணர்ந்துதான் மோடி அமித்ஷா கூட வந்து சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்களை எல்லாம் வந்து பதவி கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். அந்த நிலையை அவர் நன்றி கார்த்திகேயன். இப்போ பாஜகவில் ஓரம் கட்டி வைக்கப்பட்ட தலைவர்கள், RSS உடைய செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக மீண்டும் பதவிகள் அமர்த்தப்படுறாங்க அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.